जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः. போன ஏகாதசியில் முடித்தது ஷரபங்க சுதீக்ஷ்ண அர்ச்சிதராம். இன்றைக்கி பார்க்க போகிற அகஸ்தியா அனுகிரக வர்திதராம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி 33வது மந்திரம் துஷ்ட விராத விநாசனராம் பார்த்தோம். அதில் அன்றைக்கி ஒரு கதை சொல்ல மறந்துட்டேன் நான். இன்றைக்கி அதை முடிச்சுட்டு அப்புறம் அகஸ்தியறதுக்கு போகலாது. மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். துஷ்ட விராதனை பண்ணும்போது ஸ்ரீராமரும் லக்ஷ்மண் தேவும் அந்த விராதனை வந்து கையை காலை வெட்டி தோண்டி என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே புதைச்சிடுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா நான் சொன்னது? புதைச்சிட்டு போவாங்க. ஆனால் அந்த தாடகை வதம் அப்படி கிடையாது, வெறுமனே வில்லை மட்டும் அடித்து விட்டுருவாங்க. ஏன்னு நான் சொல்லும்போது சொன்னேன், அது சாதாரண ஆசைகள் எண்ணங்கள். ஆனால் எது வந்து இந்த ஆன்மீகத்துக்கு உயிர், ஆன்மீகத்துக்கு வந்து எது நமக்கு வந்து தடையாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஒரே தான் அடித்து அழிச்சிடணும். அதுதான் ஸ்ரீராமர் பண்ணாருன்னு சொல்லி சொன்னேன். அதனால தான் அந்த விராதன் வந்து என்ன பண்ணால் துஷ்ட விராதன். ஆனால் தாடகை வந்து கோரமாக இருக்கவங்க கூட பிரச்சனை கிடையாது. துஷ்டர்கள் நம்ப முடியாது. துஷ்டர்கள் நம்மளை வந்து குழி பறிச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம அவங்கள பண்ணிடணுங்கிறதுக்காக சொன்னது. அதை வச்சு ஒரு கதை, நாரத மகரிஷி கதை. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாரத மகரிஷிக்கு வந்து ஒரு சாபம் உண்டு. அவரால் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருக்க முடியாது, சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அப்படி அவருக்கு ஒரு சாபம் உண்டு. ஏன்னா அவர் நிறையா கலகம் பண்ணுறார் இல்லையா, நல்லதுக்காக கலகம் பண்ணுவார். அதனால் யாரோ சாபம் விட்டுருவாங்க, நீ வந்து இருந்தால் தானே நீ கலகம் பண்ணுவ, நீ எங்கேயும் இருக்கக்கூடாது, சுற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் பண்ணுற சுற்றிட்டே இருப்பார். அதை மீறி ஒரு நாள் அவருக்கு ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நாள் அவர் அப்படியே காட்டு பக்கம் போயிட்டு இருப்பார். ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு பக்கம் ஆறு ஓடுது, இன்னொரு பக்கம் மலை, காடு, வனம். அந்த இடத்த பார்த்தாலே மனம் அப்படியே அமைதியாகி தியானத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதை பார்த்தோன்னே நாரதர் தியானம் பண்ண உட்கார்ந்து இருக்கார். நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு நாளாச்சு, 3 நாளாச்சு, ஒரு வாரம் ஆச்சு, போயிட்டே இருக்குது. அவரால் எந்திரிக்கே இல்லை. அந்த அளவுக்கு சமாதிக்கு போயிட்டார், ஆள் தியானம் போயிட்டார். இதை பார்த்தோன்னையும் இந்திரனுக்கு வந்து பயம் வந்துடுது. இந்திரனுக்கு என்னென்னா, இந்திர பதவி என்னென்னா, யாரெல்லாம் பூலோகத்தில் எவ்வளவு நிறைய புண்ணிய காரியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்திர பதவி கிடைக்கும். இந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுது, நாரதர் வந்து தியானம் பண்ணுற பார்த்தனையும் இதை புண்ணியம் சேர்த்து நம்ம பதவியை பறிக்க போகிறார் போல் அப்படின்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறக்கா என்ன பண்ணார், மன்மதனை ஏவி விடுறார். மன்மதன் வந்து நாரதருக்கு முன்னாடி எல்லா சேட்டைகள் பண்ணுறாரு. ஆனால் நாரதருக்கு ஒன்று கூட இதே கலையவே செய்யலை, தியானம். கடைசியில் மன்மதன் வந்து தோல்வி ஒத்துக்கிறார், என்னால் முடியவில்லை அப்படின்ட்டு. அப்போ தான் நாரதர் அந்த ஆழ்ந்த தியானத்தை வந்து கண்ணை பிழிச்சு பார்க்குறாரு. அவர் எதுவுமே தெரியல, நடந்தது எதுவுமே தெரியல. அப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறார், மன்மதன் வந்து நம்மளை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான், நம்மளுடைய ஆழ்ந்த தியானத்தில் அதில் ஒன்றும் கண்டுக்கவே செய்யணும்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. அப்போ மன்மதன் வந்து ரொம்பவும் அழுது பிரார்த்தனை பண்ணுறான், நாரதரே என்னை உதவி பண்ணிடாதீங்கன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மன்மதனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். இதே மாதிரியே சிவபெருமானை போய் அவருடைய தபஸை கெடுக்கிறதுக்காக மன்மதன் போயிருப்பான். சிவபெருமான் என்ன செய்வார், நேரம் நெற்றிக்கண்ணை திறப்பார், என்ன நேரம் மன்மதன் வந்து அழிஞ்சு போயிடுவான். அது மாதிரி இப்பவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாரதர்கிட்ட வந்து பணிவோடு நமஸ்காரம் பண்ணி என்னை விட்டுருங்கன்னு சொல்லி நாரதர் வந்து சரி ஓகே பழச்சிப்போ அப்படின்னு விட்டுவார். அங்கே பண்ண முதல் மிஸ்டேக். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன், ஆன்மீகத்துக்கு வாழ்க்கைக்கு என்ன ஒரு தடை வருதோ அது ஈவு இறக்கம் இல்லாமல் அடித்து நொறுக்கி ஒழிச்சிடணும். அது விட்டுட்டா என்னாரும் பின்னாடி பல பிரச்சனை உருவாக்கும். அதுதான் இப்போ நாரத வாழ்க்கைன்னு பார்க்க போகிறோம் நம்ம. அவர் அங்கே ராமர் வந்து துஷ்டவிரதனை அடித்து உள்ளே போட்டு மூடாமல் அப்படி விட்ட மாதிரி இவர் வந்து என்ன பண்ணிட்டாருங்க, அவர் அந்த மாதிரி பண்ணாமல் இங்கே விட்டுட்டார் நாரதர். அது எப்படி ஸ்லோவாக அந்த உள்ளே போன அந்த ஆசை கொஞ்சமாக துளிர் விட்டு வேறு விட்டு மரமாகி எவ்வளோ வந்து நாரதரையே ஆட்டி படைக்க போகுதுங்கிறது கதையில் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ நாரதர் மன்மதனுக்கு ரொம்பவும் சந்தோஷம், நம்மளை விட்டுட்டாரு. உடனேயும் வாட்ஸ்அப்பில் கட்டன்ட்டு நியூஸ் பரவுது உலகம் ஃபுல்லாக.
நாரதர் வந்து காமத்தை வென்று விட்டார். அதோடு என்னது, கோபத்தை வென்று விட்டார். சிவபெருமான் காமத்தை வென்றார், கோபத்தை வென்றாரா, கோபப்பட்டு டக்குன்னு கோபத்தை ஆளாயிட்டார். ஆனால் நாரதர் என்ன பண்ணிட்டாரு, கோபத்தை வென்று விட்டாருன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக மெசேஜ் போகுது. இப்போ நாரதர் அமைதியாக எழுந்துச்சு வெளியே வராரு. எழுந்திரிச்சோடனே அந்த உள்ளுக்க போன அந்த ஆசையை கொள்ளலையா விட்டுட்டார், விட்டார். அந்த ஆசை உள்ளே போய் இருந்து இப்போ கொஞ்சமாக விதை விட ஆரம்பிக்குது, துளிர் விட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வரைக்கும் என்ன வருது, நம்ம வந்து காமத்து மேலே நம்ம கோபப்படவில்லை அப்படின்னா அவருக்குள்ள அந்த முதல் ஆசை உள்ள அந்த விட்டு போன ஆசை நம்ம துளிர் விட ஆரம்பிக்குது. நான் வந்து காமத்தை மட்டும் வெல்லவில்லை, என்ன செஞ்சிட்டேன், கோபத்தையே நான் வெண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ அவரும் விடாமல் உள்ளக்கு ஒரு பெரும் இதை நான் ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவருக்கு இது வருது. அப்போ அவருக்கு மனசில் வருது, நான் கோபத்தை மட்டும் வெல்லலை, நான் உலகத்தில் சிறந்த மனிதன் நான். ஏன்னா சிவபெருமான் என்ன பண்ணார், கோபப்பட்டார். நான் அந்த கோபத்தை வென்றனால சிவனோட நான் பெருசு. அடுத்து மூணாவது தப்பு பாருங்கள், சிவன் யார், அவர் தான் இறைவன், அவர் தான் எல்லாமே. அவரோட நான் பெருசு யார் நினைக்கிறா, நாரதர் நினைக்கிறார். அப்போ என்ன இது வந்ததுக்கப்புறம் என்னது, நான் பெரிய ஆள்லாம் என்ன செய்வாங்களே, ஜன்றாடிப்பாங்க இல்லையா, நான் இதை சாதிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ண நேராக இங்கே போகிறார், கைலாயம் போகிறார். அங்கே போய் என்ன சொல்கிறதுக்கு போகிறாரு, சிவனை பார்த்து, சிவனே நீங்கள் கோபத்தை வந்து நீங்கள் வெல்ல விடலை, நான் வென்று விட்டேன் அப்படின்னு சொல்கிற தண்டரை அடிக்கிறது, இதுக்கு தம்பட்டம் அடிக்கிறதுக்காக, நான் பெரிய ஆள்னு இது பண்ணுறதுக்காக அங்கே போகிறார். சிவபெருமான் எல்லாம் தெரிஞ்சிருது, ஆனால் இதனால் அமைதியாக இருக்கார். அங்கே போய் எல்லாம் கதை சொல்கிறார், இந்த மாதிரி வெண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளக்கு மனசில் என்ன இருக்குது, சிவபெருமான்கிட்ட பணிவோட சொன்னாலும் நான் உங்களோட பெரிய ஆள், நான் உங்களை விட நான் வந்து கோபத்தை வென்று விட்டேன் அப்படின்ட்டு உள்ளக்கு இதோட சொல்கிறார். அப்போ சிவபெருமான் சரி நாரதா நீ நல்லது பண்ணியிருக்க, ஆனால் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட், நான் உனக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்னன்னு கேட்குறாரு. நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் போய் விஷ்ணுகிட்ட சொல்லாத, பெருமாள்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். நாரதருக்கு ஒன்றுனே அந்த இன்னொரு துளிர் விட ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு என்னாச்சு, கோபத்தை வந்துட்டேன்னு வந்துடுது, நான் பெரிய ஆள் வந்துச்சு. அப்புறம் நான் வந்து சிவன்கிட்ட போய் நான் பெரிய ஆளுன்னு சொல்லுவார். இன்னொரு துளிர் என்ன ஆரம்பிக்குது, சிவபெருமானுக்கு வந்து உள்ளக்க பொறாமை வந்துருச்சு. என்ன பொறாமை, அதான் இவர் போய் பெருமாள்கிட்ட சொன்னார்னா பெருமாள் தான் நினைப்பார், சிவன் கம்மி இவர் பெருசு நினச்சிவார் இல்லையா, அதனால் பொறாமை வந்துச்சு மனசுக்குள்ள உள்ளே போகிறது. பாருங்கள், அந்த சின்ன ஒரு ஆசையை அழிக்க விட்டதுனால எவ்வளோலாம் பிரச்சனை வருதுன்ட்டு. ஒன்றும் இருந்தாலும் நான் பெருமாளை பார்க்க போகிறேன்ட்டு நேராக போகிறார். இப்போ இன்னொரு 2-3 வேலை விட ஆரம்பிக்குது. உள்ளே போய் கையில் இங்கே வைகுண்டத்துக்கு போகிறார். அங்கே பெருமாள் என்ன பண்ண அழகாக அந்த பஞ்சு மெத்தமாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு மேலே படுத்துருக்காரு சொகுசா. லக்ஷ்மி தேவி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, கால் அமைக்க விட்டுருக்காங்க. இதை பார்த்தனே அவருக்கு பெருமாள் மேலேயே சந்தேகம் வருது. இது என்ன பெருமாள் இப்போ ஒரு உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, போக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, சொகுசான பெட்டு, அப்புறம் ஒரு பெண்மணி வந்து கால் அமைக்க விடுற மாதிரி, நான் எப்படிப்பட்டாலும் காமத்தையே வெண்டுட்டேன் நான் அப்படின்ட்டு பெருமாள் மேலேயே இருந்துச்சு. அதனால தான் ஸ்ரீராமர் என்ன பண்ணார், துஷ்டபிரதான அடித்து தோண்டி உள்ள போட்டு போய் மேலே எந்திரிக்க வரக்கூடாது. ஆனால் நாரதர் விட்டார். விட்டு போன ஆசைகள் எப்படிலாம் வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இவரும் எல்லாத்தையும் கேட்டுட்டார் பெருமாள். கேட்டதுக்கப்புறம் இப்போ பையனுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணால் காதில் கேட்காது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக ஏதாவது அடப்பண்ணால் அப்படி விடுவாங்க, பையன் நல்லா அழுவட்டும், நல்லா இன்னும் போட்டக்கப்புறம் நட்டுன்னு அடிக்கலான்ட்டு விட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் என்ன சொன்னால் கேட்கும், இப்போ சொன்னால் கேட்காது. ஏன்னா அந்த மதப்பில் இருக்காங்க, நான் பெரிய ஆள், நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் எல்லாமே இருக்கிறதுனால நேரம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. கிளம்பி நான் ரொம்ப அந்த கதையை ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா அடுத்த டாபிக் போகணும். நம்ம இவர் நாரதர் வெளியே வருவார். வந்துட்டு அப்படியே அந்த மதப்பில் அப்படியே உலகத்தை சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்க்க போகிறார். இங்கே விஷ்ணு பகவான் வந்து தன்னுடைய குழந்தை வந்து இவளை தப்பு பண்ணிட்டான், இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது, அவனை திருத்தணும் அப்படின்னுக்காக ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். அவராகவே ஒரு மாயமான ஒரு அரண்மனையை உருவாக்குறார், ஒரு நாடை உருவாக்குறார். இவர் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கார். போனோன்னு எல்லாம் கூட்டம் நிறையா இருக்குது, பெரிய பெரிய இளவரசர்கள் எல்லாம் குதிரையில் வந்துட்டு இருக்காங்க. உடனே நாரதர் என்ன விசேஷங்க கேட்கும்போது, இந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு ஒரே ஒரு மகள், அவள் பேர் விஸ்வமோகினி, மாயை. அதான் லக்ஷ்மி தேவி அங்கே வந்து டக்குன்னு பறந்துடுறாங்க. எதுக்கு, நாரதரை காப்பாற்றுறதுக்காக. விஸ்வமோகினி அவங்களுக்கு வந்து சுயவரம், அதுக்காக உலகத்துலேருந்து எல்லா இளவரசர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நாரதர் வந்திருக்காருன்னு சொன்னோடனே கிட்டு நியூஸ் பரவுது. உடனே மகாராஜா மகாராணி வந்து இவரை கூப்பிட்டு போய் அரண்மனை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, இவர் பெரிய மகான் ஆகிட்டார் இல்லையா, ஏன்னா காமத்தை வென்றுட்டார், என்ன பண்ணிட்டாரு, கோபத்தை வென்று விட்டார். அதனால் மகான் வந்திருக்காரு, நம்ம பொண்ணு கல்யாணமாக போகுது, அவளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லான்ட்டு கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து வந்துட்டு, மகளே வான்னு சொல்லி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அந்த அம்மா முகத்தை பார்க்குது. இது வரைக்கும் என்னென்னலாம் அவர் கண்ட்ரோல் பண்ணாரோ
இப்போ அவருக்கு என்ன ஆயிடுது, அந்த மணப்பெண் மேலே இவருக்கு ஆசை வந்துடுது. ஓ, இவ்வளோ கல்யாணம் பண்ணி ஆகணுன்ட்டு எந்த காமத்தை வென்றாருன்னு சொல்லி துள்ளி குதிச்சாரோ அந்த காமம் ஃபுல்லாக பெரிய மரமாகி இவரை பிடிச்சி உள்ள ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பண்ண ஆசை வந்துடுது. அவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? அரசன்ட்ட போய் மகாராணிகிட்ட போய் உடனே அவர் ட்ரிக் பண்ணிட்ட பாருங்கள், தன் ஆசையை அடையிறதுக்காக மனசு எப்படி ஒரு குறுக்கட்டான வேலைக்கு போகுதுன்னு சொல்லி உடனே வெளியே வந்துடுறாரு. இருக்கலே உலகத்திலேயே அழகான மனிதன் வந்து உனக்கு வந்து கணவனாக வருவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு உடனே வெளியே வந்து காட்டு பக்கம் போயிட்டு பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறாரு. அவர் பண்ண நல்ல விஷயம் இதுதான். தன்னோட ஆசைகள் என்ன தான் பிடிச்சி வந்தாலும் கடைசியாக இறைவன்ட்ட வரார். இறைவா நாராயணா, எனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும், அதனால் உன்னுடைய அழகை எனக்கு கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, உலக அழகான யார்? பெருமாள் தான் அழகானவர். அவர் பண்ண சாதனையுடைய பலனாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை பெருமாள் சிவபெருமானுடைய ஆசீர்வாதனால அந்த இது என்ன செய்தான், கடைசியில் வேலை செஞ்சு அவராக முயற்சியாமல் கடைசி ஆட்டு வர இறைவன்ட்டே வராரு. வந்து இறைவா நான் அது என்னது எனக்கு ஆசை வேண்டான்னு கேட்கல, ஆசை அந்த அளவுக்கு முழுகிடுச்சு அவரை, எனக்கு அந்த கல்யாணம் பண்ணி ஆகணும், ஆனால் ஓ அழகை எனக்கு கொடுஞ்சாரு. அவரும் தந்தேன் மகனேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. ஆனால் என்ன பண்ணிடுறாரு, ஓ அழகுனா என்னது, இந்த உலகத்தை எல்லா உயிர்களும் யார்? இறைவன் தான். அழகான முகத்தில் இருக்காரு, அசிங்கமான முகத்தில் இருக்கார். என்ன பண்ணார் பெருமாள், அவருக்கு வந்து குரங்கு முகத்தை கொடுத்துட்றாரு. ஆனால் நாரதருக்கு தெரியாது. அப்பா பார்க்குறப்பெல்லாம் இது கிடையாது இல்லையா, செல்ஃபோனில் டக்குன்னு ஃபேஸை பார்க்குற மாதிரி கண்டிலாம் பார்க்க முடியாது. அதனால் அவர் குரங்கு முகத்தை கொடுத்துட்றாரு. அவருக்கு தெரில நான் நல்லா அழகாகிட்டேன்னு சொல்லி அந்த சுயம்பரத்துக்குள்ளே போகிறார். போகும்போது எல்லாரும் அவர் திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன தெரியுது, அந்த முகம் வந்து குரங்கு முகமாக தெரியுது. இவருக்கு என்ன பண்ணுறாரு, ஓ நம்ம ரொம்ப அழகாயிட்டோம் போல், அது எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டே போயிட்டு இருக்காரு. போய் அதில் போய் உட்கார்றாரு. அப்போ விஸ்வமோகினி அந்த இளவரசி வராங்க. அவங்க வந்தவங்க எல்லா வரிசையிலையும் அங்கே இருக்க அரசல் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க, யார் அழகாக இருக்கா செலக்ட் பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த பக்கம் மட்டும் பார்க்கவே சில. ஏன்னா வரும்போது என்ன தெரிஞ்சது, ஒரு குரங்கு முகம் தெரிஞ்சது அவங்களுக்கு. சரி பார்க்கவே சில. இது பார்த்துட்டு அப்படியே போகிறார். நம்மளை பார்க்கலன்னு சொல்லி நாரதருக்கு உள்ளக்க ஏதோ கொஞ்சம் இதாக இருக்குது, ஏதோ சம்திங் ராங்குன்னு உள்ளக்க அப்படியே குருவுக்கு ஆரம்பிக்குது. அப்புறம் போகும்போது பார்த்தா கரெக்டாக அந்த நேரத்தில் விஷ்ணு வராரு. வந்து ஒரு சின்ன இளவரசர் மாதிரி வந்து விஷ்ணு மாலை போட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. அப்போ தான் தெரியுது இவருக்கு, இந்த பெருமாள் வந்து நம்மளே ஏமாற்றிட்டான். அவருக்கு வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண ஆசை இருக்குது, என்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கலாம், வேணாண்டா நான் பண்ண போகிறேன்ட்டு, என்னையும் ஏமாற்றி இப்படி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி பயங்கரம் கோவம் வருது. வந்துட்டு வேகமாக வராரு. அப்போது அந்த ரோலை 2 அரக்கர்கள் உட்கார்ந்துருக்காங்க, பூதகணங்கள் மனித ரூபத்தில். அவங்க யாருன்னா, கைலாயா போனார் இல்லையா, அங்கே சிவபெருமான இன்சல்ட் பண்ணார் இல்லையா அவர் நாரதர். அப்போ அங்கே இருக்க பூதகணங்கள் 2க்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும். எங்களுடைய இறைவன் வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், நிச்சயம் அவன் கஷ்டப்படுவான், அவனை போய் இருந்தால் என்ன கஷ்டப்படுற நம்ம பார்த்து நம்ம ரசிக்கணும், நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, நம்ம பிடிக்காதவன் கஷ்டப்படும் சந்தோஷப்படும் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கும் இது, அவன் நிச்சயம் கஷ்டப்படுவான், ஏன்னா நம்ம இறைவனை இன்சல்ட் பண்ணிட்டான், அவன் கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு இவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. அவர் தெரியாமல் வந்து என்ன பண்ணாங்க, அந்த லைனில் உட்காந்துடுறாங்க. நாரதர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் ஒரு பூதகணம், இந்த பக்கம் ஒரு பூதகணம் பார்த்து ரசிச்சே இருக்காங்க. நாரதர் இன்சல்ட் ஆகிறத பார்த்து அவங்க சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இவனு நாரதர் என்னன்னு கேட்கும்போது, நீ ஆசைப்படுறியே, உனக்கு அறிவு இல்லையா, போ கரண்டியில் போய் முகத்தை பாருங்கிறாங்க. அப்போ தான் நாரதர் என்ன பண்ணுறாரு, போய் கரண்டியில் பார்த்தா என்ன இருக்குது, குரங்கு முகம் இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. கோவம் வந்து விஷ்ணுவை சாபம் போடுறார், நீ இந்த மாதிரி என்னை இது பண்ணிட்டல் நீ, அதனால் நீ வந்து மனிதனாக பிறந்து நீ கஷ்டப்படுவ, ஏன்னா எனக்கு கிடைக்கூடிய பெண் நீ அபகரிச்சுட்டு போயிட்ட, அது மாதிரி நீயும் ஒரு நாளைக்கு உன்னுடைய மனைவியை நீ எழுந்து கஷ்டப்படுவ, நீ மனிதனாக பிறப்புன்னு சாபம் போடுறாரு. அதனால தான் என்ன இருந்த அவர் பிற்காலத்தில் ராமரை பிறக்கும்போது அந்த இவன் தூக்கிட்டு போயிடுறான், ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நீ அந்த குரங்கு முகத்தை கொடுத்த நீ, இந்த குரங்கு முகத்தை நீ நாடி நீ இருப்ப நீ, அவங்களால தான் உன்னால் வந்து சாதிக்க முடியும்னு சொல்லும் போது தான் கடைசியாக குரங்குல வந்து வரதா இது ஒரு கதை உண்டு. ஸோ இது கதை இது எதுக்காகனா, அந்த அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை இல்லை எந்த இதுனாலும் பரவாயில்ல, ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடிய எந்த இதுனாலும் விட்டு வைக்கக்கூடாது, வேரோட தோண்டி அழிச்சிடணும். ஸ்ரீராமர் பண்ண மாதிரி இந்த துஷ்ட விராதனை கையை கால் வெட்டின மட்டும் கிடையாது, குழி தோண்டி உழப்ப தோல்ச்சிட்டார். அப்படி விடாமல் கண்டுக்காம விட்டோம்னா என்ன செய்யும், அப்போதைக்கு ஒன்றும் தெரியாது, உள்ளே போய் டார்மெண்ட்டாக உள்ளக்க போய் உட்காந்துக்கிடும். நம்ம சந்தர்ப்ப சூழல் வரும்போது அப்பப்போ விரித்து நம்மளையே போட்டு அமைக்கிறோம். அதுக்கு சொல்லக்கூடிய கதை தான் என்னது, இந்த நாரதர் வந்து இவருடைய கதை. இது அன்றைக்கே சொல்லு நினச்சேன், துஷ்ட விராதன விநாசனராம், அதுக்காக வந்தக்கூடிய கதை இது. இப்போ நம்ம 38வது மந்திரம்,
அகஸ்தியா அனுகிரக வர்திதராம். அது அகஸ்திய முனிவரின் ஆசிகளை முழுமையாக பெற்றவன் ஸ்ரீராமா அப்படின்ட்டு. அகஸ்தியா, அகஸ்திய முனிவர். அனுகிரக, அவருடைய அருள், அவருடைய நலம், நலம் விரும்புதல், அவருடைய ஃபேவர், இந்த மாதிரி அன்பு, இதை வர்தித முழுமையாக ஏற்றுக்கொண்டவன், வாங்கி கொண்டவன் ஸ்ரீராமர்னு சொல்லி அர்த்தம். இப்போ அகஸ்தியரை பற்றி நம்ம போகலாம், ஒரு கிளாஸ்க்கு இது போகும். அகஸ்தியரை பற்றி நமக்கு தெரியும், குருமுனின்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டு முனிவர். அவர் அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் ஒரு சாபம் அவருக்கு ஒரு கிடச்சிருக்கும். தேவலோகத்தில் ஒரு நாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும். தேவரோட தலைவன் யார்? இந்திரன். அவர் தான் கமாண்டர், தளபதி, அரசன். அவங்க கீழே இருக்கிறதெல்லாம் எல்லா தேவர்கள், அக்னி, வாயு, இந்த வருணன், இந்த மாதிரி எல்லாரும் அவங்க கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி. இவங்க என்ன செய்வாங்க, அந்த அசுரர்கள் தேவர்கள் பயந்துட்டு வேகமாக கீழே ஓடி பூலோகத்துக்கு ஓடி கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. கடலுக்குள்ளே போனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும், அக்னி பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா கடலுக்குள்ளே போயிட்டா என்ன செய்கிறது? அப்போ இந்திரன்ட்ட போவாங்க. இந்திரன் சொல்வார், நீ என்ன பண்ணுங்க, நீ வாயு நல்லா காதை நல்லா ஊதி விடு, அங்கே இருக்கிற எல்லா கடலும் கொந்தளிக்கட்டும், அப்போ அவனை வெளியே வந்துடுவான். நீ அக்னி என்ன பண்ணு, உங்களுடைய அக்னியை உள்ளக்க பாய்ச்சி விடு, கடல் அப்படியே வற்றி போகட்டும், அந்த அந்த கொடுமையின் அந்த இதில் தீயினால் தண்ணி வற்றி போடட்டும், அப்போ அவனை பிடிச்சி கொண்டுடலான்னு சொல்கிறாங்க. அவர் பண்ணுன்னு சொல்கிறார். ஆனால் இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி பண்ணால் கடலுக்கு எத்தனை உயிரினங்கள் இருக்கும், உள்ள அசுரர்கள் போயிட்டாங்க, எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்கும், அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்களே, ஏன் நம்ம சண்டை போனோம், வேண்டான்ட்டு நிற்கிறாங்க. இந்திரன் சொல்கிறார், நான் உங்களுடைய கமாண்டர், தளபதி சொல்கிறேன் கேளுங்கிறாங்க. அவங்க முடியாதுன்னு இருக்காங்க. உடனே இந்திரன் கோவம் வந்துடுது. நீ நான் சொன்னதை கேட்டு நீ பண்ணல, நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு சாபம் வர்றேன், 2 பேரும் தேவலோகத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, பூலோகத்தில் போய் மனிதனாக பிறங்கன்னு சொல்லி சாபம் விட்டுறாங்க. அதனால் 2 பேரும் பிறக்கிறாங்க. அக்னியுடைய அம்சம் தான் யார்? அகஸ்திய முனிவர். அந்த வாயுவுடைய அம்சம் வசிஷ்டர், வசிஷ்ட மகரிஷி. அவங்க பிறந்துடுறாங்க. இப்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி வரும். இந்திரன் கமாண்டர் சொல்கிறார், ஆனால் வாயு பகவானும் அக்னி பகவானும் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா கடலுக்குள்ளே எத்தனை உயிரினங்கள் இருக்கும்ல, கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும், அதை கொல்றது பாவம் இல்லையா, எதுக்காக பண்ணோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வரும். இது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போனோம்னா, நான் ஏற்கனவே சொல்லேன், இந்திரன் நமக்கு என்னது, கமாண்டர், தளபதி, லீடர். லீடர் சொல்கிறது தான் யார் கேட்கணும்? யார் கேட்கணும்? கீழே வேலை கேட்டான். இப்போ சப்போஸ் ஒரு பிரின்ஸிபால் நம்ம காலேஜில் இருக்கார், பிரின்ஸிபால் ஒரு ஆர்டர் போட்டோம்னா கீழே இருக்கிற யாருனாலும் ரைட், ஓகே, அவர் சொல்கிற கேட்டாகணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், பிரின்ஸிபாலோ செக்ரட்டரியோ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க பல வகையில் ஆலோசனை செஞ்சு பல பிரச்சனைகள் இருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இல்லை ஃப்யூச்சரில் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த விஷயம் நமக்கு இருக்காது. நம்ம குறுகிய வட்டம் இது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவங்களோட வட்டம் 360 ஆங்கிளில் திங்க் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. அதனால் அந்த டைம் என்ன செய்யணும், நம்ம பிரின்ஸிபால் சொல்கிறதையோ நம்முடைய லீடர் சொல்கிறதையோ நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக கேட்டு ஆகணும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம இன்னொன்று உதாரணம் எடுத்துக்கலாம். ஸ்ரீராமர் தாரகையை வதம் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் உனக்கு, நாங்கள் தாடகை எதுக்காக வதம் பண்ண போயிருப்பாங்க, விஸ்வாமித்தர் கூட்டு போயிருப்பார், தாடகை வருவாங்க. அப்போ ஸ்ரீராமரும் லக்ஷ்மண் தேவும் அம்பு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தாடகை பெண் அப்படின்னு தெரிஞ்சோம், ஸ்ரீராமர் அதை கொல்றதுக்கு தயங்குவார். ஏன்னா அவர் புத்தகத்தில் படிச்சிருக்கார், சாஸ்திரங்களை படிச்சிருக்கார், பெண்ணையோ பிராமணர்களையோ நல்லவங்களையோ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திர நீதிநூலில் படிச்சிருக்கார். அப்போ அந்த படித்தது அவருக்கு மனசில் வருது, ஸ்ரத்தையாக வருது, கொல்லக்கூடாதுன்ட்டு. அப்போது கொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு வென்றார். அதை பார்த்தோன்னையும் விஸ்வாமித்தர் சொல்வார், ராமா, நீ ஒரு பெண்ணுன்னு நினச்சி நீ வதம் பண்ண நினைக்காத, நீ முடிவு பண்ணாத, கண்டிப்பாக அவளை கொன்று ஆகணும், அவளை கொல்லலைன்னா அவங்களாம் நாட்டில் தர்மத்தை நிலைநாட்ட முடியாது, அதர்மங்கள் கூடும்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அவர் என்ன பண்ண, ஸ்ரீராமர் தன்னுடைய திங்கிங்கை ஃபுல்லாக விட்டுறார். குரு சொல்லிட்டார், தலைவர் லீடர் சொல்லிட்டார், நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லி இனிமேட்டு என்ன பண்ணிடுறாரு, தாடகையை வதம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி தான் உதாரணமாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் வரும், ஏன் கஷ்டப்படுறாங்கட்டு, ஆனால் நமக்கு மேலே இருக்க யார் இருக்காங்களோ குரு என்ன சொல்கிறா அதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ஸ்ரீராமசர் வாழ்க்கை வரலாறு ஒன்று பார்க்கலாம். நம்ம ஒரு தடவை குருதேவர் ரூமில் இருக்கும்போது இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ க்ளீன் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும், செவண்ட் வரும், காக்ரோச், அந்த கருப்பு கலர் வெள்ளை ரெட் கலர் இருக்கும் வரும். ஆனால் அது பிடிச்சிடுவேன், டக்குன்னு பிடிச்சிட்டு
அந்நேரம் யோகானந்தி உள்ள ரூமில் இருப்பார். யோகின் இங்கே வா, இதை கையில் கொடுத்து இதை வெளியே கொண்டு போய் அடித்து கொன்றுன்னு சொல்லுவார். குருதேவர் கருணை கிடையாதா, அவர் அவதாரம் கொடுத்துருவார். யோகானந்தியை வாங்கிட்டு வெளியே போவார். போனோனையும் ஐயோ அந்த பூச்சி கொள்றதுக்கு அவருக்கு என்னது அந்த கருணை வந்துருச்சு, அப்படியே பொங்கிட்டு வந்துருச்சு. ஏன் கொல்லணும், அப்போ தான் வெளியே கொண்டுட்டுமே, திரும்ப அந்த ரூம்குள்ளே போக வெளியே போய் அப்படி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வந்துடுவார். போட்டு திரும்ப ரூமுக்கு வந்தோடனே குருதேவர் கேட்பார், என்னாச்சுடா, நான் போட்டு வந்துட்டேன் பாரு. குரு நல்லா திட்டுவார். எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் ஆகட்டும் ரைட்டு, குரு என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் திங்கிங் ஃபேக்கல்ட்டி, உங்கள் மூளை எல்லாம் யோசனை பண்ண என்ன ஆயிரும், நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் என்ன ஆயிரும், குரு சொல்கிறத கேட்காம உங்கள் விஷயத்துக்கு முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி குருதேவர் வந்து யோகான மருந்து திட்டுவார். அதனால் பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு ஆகணும் அப்படிங்கிறத அந்த அகஸ்தியர் அந்த சாபம் போட்டு இது வருது. இருந்தாலும் நமக்கு ஒரு மனசில் வரும், என்னத்தான் சரி குரு சொல்கிறாங்க, லீடர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் அந்த அந்த உயிர்கள் செத்து போனது தானே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் உயிரினங்கள், நமக்கு பாவமாக இருக்கும், ஐயோ மனசு அப்படியே குறுகுறுக்கும் நமக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ சப்போஸ் நம்ம வந்து காய்கறி சாப்பிட்றோம், நிறையா வெஜிடபிள் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து உழுது பண்ணானே பண்ணுவாங்க இல்லையா, பொட்டல் இடமா இருக்குது, போட்டு டிராக்டர் வச்சு உழுவாங்க இல்லையா, டிராக்டர் சொல்லுவாங்க, மாடை சொல்லுவாங்க. உழுவும்போது எத்தனை உயிரினங்கள் செத்து போகும், எது செத்து போகாதா, எத்தனை செத்து போகும். உழுவும்போது கீழேருந்து என்னது அந்த புழு எல்லாம் வேற வரும், கொக்கு வரும், காக்கா எல்லாம் சாப்பிடும், எத்தனை உயிர்கள் செத்து போகும். நம்ம உடனே அதுக்காக உழுதாமல் இருந்தால் நம்ம சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியுமா? பண்ணி தான் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னொன்று உதாரணம் எடுத்துக்கலாம். சப்போ நம்ம காய்ச்சல் வந்துருச்சு, அப்படியே ஒரு வாரம் காய்ச்சல் பேரஸ்மால் போட்டே இருக்கும், கேட்க மாட்டேது. உடனே டாக்டரை பார்க்க போகிறோம். டாக்டர் செய்வார், ஹெவி ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பார். ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா என்ன ஆகும், உள்ளுக்கிற கெட்ட பாக்டீரியா செத்து போயிடும், வேற என்ன செத்து போகும், ஹலோ டீச்சர், வேறெல்லாம் செத்து போகும், நமக்குள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியா செத்து போயிடும். அப்போ இல்லையா நான் சாப்பிட்டா நல்ல பாக்டீரியா செத்து போயிடும், நம்ம சாப்பிடாம நம்ம என்ன ஆகும், நம்ம செத்து போயிடுவோம் அப்புறம். ஸோ அதனால் இந்த மாதிரியான திங்கிங் வந்து இறைவனுடைய லீலை, அவ்வளோதான். இறைவனுடைய லீலை எப்படினாலும் இருக்கும். அதான் ஸ்ரீராம் சார் சொல்லுவார், நான் வளர்க்குற ஆடு, நான் தலை பக்கம் கட் பண்ணுவேன், வால் பக்கம் வெட்டுவேன், ஏன் விருப்பம் அப்படிம்பார். அதனால் இறைவனுடைய படைப்பில் எத்தனையோ நிகழ்வு நடக்கும். அதில் நம்மளுடைய சின்ன குறுகிய மூளையை பார்த்து அது தப்பு இது தப்புன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்களை போட்டிருக்கிற உண்மைகளை தப்புன்னு சொல்லக்கூடாது. மகான்கள் அவதார புருஷர்கள் சொன்னதெல்லாம் தப்பு அது இதுன்னு சொல்லி நம்முடைய மூளையை போட்டு பண்ணுறது தப்பு. அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கடைப்பிடிச்சாதான் நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக நடக்குங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அகஸ்தியருடைய வாழ்க்கையில் இன்னும் 2 நிகழ்வு இருக்குது, அது அடுத்த ஏகாதசியில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.